அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மிஅராஜ் பயணம் எப்படிப்பட்ட ஒரு பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதற்காக மிஅராஜுக்கு கூப்பிட்டான், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அழைக்கப்பட்டு செல்லும் பொழுது என்னென்ன அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிஅராஜ் பயணம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற காரணத்தையும், அப்படி அவங்க வழியில் செல்லும் பொழுது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு மற்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இச்சிறப்பு மிகு ரஜபு மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் இருக்கின்றோம். ரஜபு மாதத்தில் நம்முடைய சிந்தனையை விட்டும் அகற்ற முடியாத, நம்முடைய சிந்தனையில் அதிகம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிஅராஜ் பயணம் என்பதை நாம் அறிவோம். வருடம் தோறும் இமாம்கள், குதபாக்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே மிஅராஜை பற்றி தம்முடைய மஹல்லாவாசிகளுக்கு நினைவு கூறுவது நாம் வளமையாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். காரணம், அல்லாஹ் சில பிரத்யேகமான சிறப்புகளை தன்னுடைய நபிக்கு, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த நாட்களை அந்தந்த நபியினுடைய உம்மத்தினர்கள் நினைவு கூறுவது வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் நோன்பு நோற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் இவர்கள் இன்றைய தினத்திலே நோன்பு நோக்கின்றார்கள் என்று கேட்கப்பட்டதற்கு யூதர்கள் சொன்னார்கள், இன்றுதான் ஃபிரௌனுடைய பிடியில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் விடுதலை தந்தான். அந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக அந்த நாளிற்கு அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த மாபெரும் வெற்றிக்கு ஷுக்ர் செய்யும் வண்ணமாக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று யூதர்கள் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை சொந்தம் கொண்டாடுவதற்கு அவர்களையும் காட்டிலும் நாம் தான் மிகவும் உரிமை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அன்றைய நாளில் 2 நோன்புகளை, ஆஷுராவுடைய 2 நோன்புகளை நமக்கு பெருமானார் சுன்னத்தாக ஆக்கினார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய இந்த மிஅராஜ் பயணம் என்பது பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கிய பேர் அற்புதங்களில் ஒன்று. இந்த எந்த ஒரு உம்மத்திற்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த மிஅராஜின் மூலமாக நமக்கு கிடைத்தது. எனவே தான் ஒவ்வொரு வருடமும் ரஜபுடைய மாதத்திலே நாம் அதை நினைவு கூறுகின்றோம் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அன்பிற்குரியவர்களே, இந்த மிஅராஜ் பயணத்தை நாம் பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள், அல்லாஹ் ஏன் பெருமானாருக்கு மட்டும் இந்த சிறப்பை தந்தான், அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு என்னவெல்லாம் காட்டப்பட்டது, இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்ல வருவது என்ன என்பதாக மிஅராஜுடைய பயணத்தை நாம் பல்வேறு கோணங்களில் ஆராயலாம். அதில் முதல் காரணம், முக்கியம், நாயகத்திற்கு ஏன் இந்த மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் வழங்கினான். வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதில் சில முக்கியமான காரணங்களில் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 51 வயது. ஏறத்தாழ அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது. 10 ஆண்டு காலம் தமக்கு 10 ஆண்டு காலம் மட்டுமல்ல, தாம் பிறந்ததிலிருந்து தம்மை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு வளர்த்து தம்மை ஆளாக்கிய தம்முடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் எல்லாருக்கும் தானே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய தாய்மார்கள், தந்தைமார்கள், சிறிய தந்தை, உறவினர்கள் மரணிப்பது வழக்கம் தானே என்று நாம் கருதிவிடக்கூடாது. அபு தாலிப் அவர்கள் பெருமானாருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாக உறுதுணையாக இருந்தவர்கள். குறைஷி காஃபிர்களுக்கு அபு தாலிப் இருக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் ஆனந்தம், அபு தாலிப் சென்று விட்டார், இனி முஹம்மதை என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேர் ஆனந்தம்
இருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பக்கமாக அதில் அபூ தாலிப் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களுடைய மரணம் பெருமானாருடைய 51வது வயதில் நடக்கின்றது. அதே ஆண்டில் தம்மோடு 25 ஆண்டு காலம் பெருமானாரோடு வாழ்ந்து பெருமானாருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்து நற்காரியங்களிலும் சரி பெருமானாருடைய கஷ்ட காலத்திலும் பங்கேற்று கொண்டு பெருமானாருக்காக தன்னை அர்ப்பணித்த உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவரான சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னாரிகளுடைய மரணமும் அதே வருடம் நடைபெறுகிறது. முதலில் ஏற்பட்ட இதுவே பெருமானாரால் தாங்க முடியவில்லை. தொடர்ந்து இரண்டாவது ஒரு அடி எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாயகத்துடைய அடுத்த நுபுவத்து பணிக்கு ஒரு கேள்விக்குறி வரும் அளவிற்கு பெருமானாருக்கு கவலை அவர்களை ஆழ்த்தியது. ஆக பெருமானாருக்கு நிச்சயம் ஒரு ஆறுதல் தேவை. பொதுவாக ஆறுதல் சொல்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுபவத்திலும் வயதிலும் பெரியவர்களாக இருக்கணும் இல்லையா? ஒரு 50 வயது ஆளு ஒரு பெரிய இழப்புல தவிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு போய் ஒரு 4 வயது அல்லது ஒரு 10 வயசு பையன் எல்லாம் சபரி செய்யுங்க, பொறுமையா இருங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்றதும், ஒரு 70 வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் சென்று அவர் தோளின் மீது கை வைத்து அல்லாஹ்வுக்காக சபரி செய்யுங்க என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் சமமாகி விடுமா? இல்லை, புரியுது இல்லையா? ஒரு 50 வயது நடுத்தர நபருக்கு 10 வயசு பையன் சொல்ற ஆறுதலும் 70 வயது முதிர்ந்தவர் சொல்லக்கூடிய ஆறுதலும் ஒன்றாக தெரியாது. உண்மையில அதுதான் ஒரு பெரிய ஆறுதலா அவருக்கு இருக்கும். அது மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த பூவுலகில் எந்த ஒரு நபரும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் பெருமானாருக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று முடிவு செய்து பெருமானாரை மிஅராஜுடைய பயணத்திற்கு அழைக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு காரணம் என்று சொன்னாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தப்சீரே கபீரிலே வருகின்றது. மூமின்களை பார்த்து அல்லாஹ் நம்மை பார்த்து இப்படி சொல்கின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களை முஸ்லிமாகிய நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை வாங்கி கொண்டான். அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு தருவது சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கூறுகின்றான். அப்படி என்று சொன்னால் ஒருவர் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால், அதை விற்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை பார்த்தவர்கள், அந்த பொருளை பார்த்தவர்கள் அதை செய்ய வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானாரை அழைத்து சொர்க்க நரகம் இரண்டையும் காட்டுகின்றான். நம்முடைய உம்மத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபியை அழைத்து இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், சொர்க்கத்திலே இத்தனை தலங்கள் இருக்கின்றது, நரகத்திலே இத்தனை தண்டனைகள் இருக்கின்றது, இதையெல்லாம் இந்த குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும், இவையெல்லாம் இந்த நன்மைகள் செய்தவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அத்துணை சாராம்சத்தையும் அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லி வைத்து இந்த உம்மத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், சுபச்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை அழைத்து இந்த மிஅராஜுடைய பயணத்திலே அனைத்து விஷயங்களையும் பெருமானாருக்கு அறிவித்து கொடுக்கின்றான் என்று. இதுதான் மிஅராஜ் பயணத்திற்கான முக்கிய 2 காரணங்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு அழைக்கப்படும் பொழுது பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், அதை சொல்லணும்னாலே நம்ம ஒரு தனி பட்டியல் போட்டு போயிட்டே இருக்கணும். அதில் தொடரும் என்று ஒவ்வொரு தினமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த புராக் வாகனம் இல்லையா? புராக் என்று சொன்னால் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம் என்பதனால் அதற்கு புராக் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றான். பெருமானார் சொல்கின்றார்கள், புராக் வாகனத்தை அல்லாஹ் எங்கிருந்து படைத்தானோ, எங்கிருந்து அதை தயாரித்தானோ அந்த இடத்தில் இருந்துதான் இந்த உலக முஃமின்களுக்கு, உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் தேவைப்படக்கூடிய நல்ல தண்ணீருடைய ஊற்று எடுக்கின்றது. எப்படி ஹஜருல் அஸ்வத்துடைய அடியில் இருந்து ஜம்சம் தண்ணி நீர் ஊற்று எடுக்கின்றதோ அதே போன்று உலகத்திற்கு தேவையான நல்ல தண்ணீர் புராக் வாகனம் எங்கு படைக்கப்பட்டதோ அங்கிருந்து எடுக்கப்படுகின்றது என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த புராக் வாகனத்தை அழைத்து கொண்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை காண வருகின்றார்கள். வந்து இன்ற வாட்டி என்ன கொண்டு வந்திருக்கிறார், நல்ல செய்தியா, அதாவது அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றியா அல்லது நரகத்தை பற்றியா, தண்டனைக்குரிய ஆயத்தா அல்லது நன்மைக்குரிய ஆயத்தா என்று கேட்கின்றார்கள். இந்த தடவை எந்த ஆயத்தும் கிடையாது.
அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பை விடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகத்தை கூட்டி செல்கின்றார்கள். செல்லும் வழியில் ஏராளமான நிகழ்வுகள் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து செல்லப்படும் பொழுது ஒரு இடத்துல பெருமானாரை நிறுத்தி தொழ சொல்கின்றார்கள். 2 ரக்காத்தை தொழுகின்றார்கள். தொழுதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், இது என்ன இடம்? இதுதான் யஸ்ரிப். பிற்காலத்தில் மதீனாவாக உருவாகக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடமாக உருவாகக்கூடிய யஸ்ரிப், இன்றைய யஸ்ரிப் நாளைய மதீனாவாக ஆகப் போகின்றது என்று சொல்கின்றார்கள். எப்பொழுது உங்களுடைய கூட்டம் உங்களை இங்கிருந்து அடித்து துரத்துவார்களோ அப்பொழுது நீங்கள் அங்குதான் வருவீர்கள் என்று பெருமானாருக்கு முன்னறிவிப்பு செய்யப்படுகின்றது. அந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இடம் மதீனா. அங்கு பெருமானார் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலதுபுறத்திலிருந்து ஒரு கூட்டம் அழைக்கின்றார்கள். யா முஹம்மத், யா முஹம்மத் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், திரும்பி பார்த்து விடாதீர்கள். மீண்டும் செல்கின்றார்கள். இடதுபுறத்திலிருந்து ஒரு கூட்டம் கத்துகின்றார்கள், யா முஹம்மத், முஹம்மதே, முஹம்மதே என்று. அப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்று. இப்பொழுது கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் என்னை திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று பெருமானார் கேட்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், வலதுபுறத்தில் உங்களை அழைத்தவர்கள் யூதர்கள். ஒருவேளை நீங்கள் திரும்பி பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த யூதர்களை பின்பற்றக்கூடிய அதிகமான நபர்கள் உங்களுடைய சமுதாயத்திலே தோன்றி இருப்பார்கள். நீங்கள் திரும்பவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். இடது பக்கம் உங்களை அழைத்தவர்கள் நசாராக்கள், கிறிஸ்டியன்கள். அவர்கள் இடது பக்கம் உங்களை அழைத்தார்கள். நீங்கள் இடது பக்கம் திரும்பி பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் வழிகட்டு நசராணிகளாக, கிறிஸ்டியன்ஸாக அவர்கள் சென்றிருப்பார்கள். நீங்கள் இருபுறத்திலும் நீங்கள் திரும்பவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அடுத்து கொஞ்சம் தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஒரு கூட்டத்தை பார்க்கின்றார்கள். கடுமையான வேதனை அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. அவர்களை தலைகீழாக வைத்து அவருடைய தலை தரையிலே இருக்கின்றது. அந்த நிலையிலே கற்களை கொண்டு அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிதைக்கப்படுகின்றது. மீண்டும் உருவம் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் சிதைக்கப்படுகின்றது. யார் இவர்கள் என்று கேட்டதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இவர்கள் துன்யாவிலே தொழுகையை விட்டவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி துன்யாவிலே வாழும் காலத்திலே தன்னுடைய தலையை, தன்னுடைய நெற்றியை சஜிதாவிற்காக பூமியிலே வைக்காததன் காரணமாக அவர்களுக்கு இந்த நிலை என்று சொல்கின்றார்கள். அடுத்து கொஞ்சம் தூரம் பெருமானார் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அங்கே ஒரு கூட்டம் மலக்குமார்கள் அவர்களை சங்கிலிகளால் கட்டி அவர்களை இழுத்து பிடிக்கின்றார்கள். இழுத்து பிடித்துவிட்டு ஈயத்தை காய்ச்சி அவருடைய முகங்களில் ஊற்றுகின்றார்கள். முகங்களெல்லாம் கரைந்து கூழாகுகின்றது. மீண்டும் உருவம் கொடுக்கப்படுகின்றது. இதுபோன்று தொடர்ந்து அவர்கள் அதாவது வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று கேட்டதற்கு அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், இவர்கள் தான் மானிய ஜக்காத்தை தானும் கொடுக்காமல் பிறரையும் கொடுக்க விடாமல் செய்த துன்யாவிலே வாழும் பொழுது ஜக்காத்துடைய பணத்தை தானும் தராமல் மற்றவரையும் தரவிடாமல் செய்தார்கள். எனவே அவர்கள் சேர்த்து வைத்த அத்துணை சொத்துகளையும் ஈயமாக காட்சி அவர்களுக்கு ஊற்றப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். ஜக்காத்தை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஜக்காத் என்பது பெருமானார் சொல்கின்றார்கள், இன்னமாஹி அவுசாகுன்னாஸ், அது மக்களின் கழிவு. பெருமானார் ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது மக்களின் கழிவு, அதாவது நம்ம ஒரு வரம்புக்கு மீறி ஒரு மீனிடத்தில் வருமானம் வரும் பொழுது அதில் ஒரு பங்கை அல்லாஹ் ஏழைகளுக்காக அல்லாஹ் அதை நியமித்திருக்கின்றான். அந்த பணம் நம்மிடையே இருக்கும் என்று சொன்னால் அது கழிவு என்கின்றார்கள் பெருமானார். அப்போ கழிவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஹலாலான மற்ற பணமும் ஹராமாக மாறிவிடும். அப்பொழுது பிறகு என்ன ஏறும்? நமக்கு நம்முடைய எல்லா செல்வங்களும் அல்லாஹ்வினால் பல்வேறு சூழ்நிலைகளில் பறிக்கப்படும், அழிக்கப்படும், வீண் விரயம் செய்யப்படும். ஜக்காத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத்தை நிறைவேற்றாதவருடைய பணம் எப்படி காணப்போகும்? வீண் விரயத்தின் மூலமாக, வீணான பொருளில் அவருடைய செல்வத்தை செலவு செய்வதன் மூலமாக, முசீபத்தின் மூலமாக, நோயின் மூலமாக அல்லாஹ் பல்வேறு வகையால் புடுங்கிடுவான். அதுக்கு ஜக்காத்தை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீகை தருவானாக. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய தரைவழி பயணம், இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தது ஃபுல்லாக தரைவழி பயணம். மக்காலிருந்து பெருமானார் தரைவழி பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. கடைசியாக பெருமானார் பைத்துல் முகத்தஸை வந்து அடைகின்றார்கள். பைத்துல் முகத்தஸை பற்றி ஒரு சிறிய தகவல்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பைத்துல் முகத்தஸ் எல்லாருக்கும் மக்காவை பற்றி தெரியும், நிறையா மதீனாவை பற்றி தெரியும். பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்டது? சரியாக மக்கா தோன்றி கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுகின்றது.
எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மக்கா புதுப்பிக்கப்பட்டதோ, காபத்துல்லா புதுப்பிக்கப்பட்டதோ, அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை புதுப்பிக்க அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்ட, அதை மீண்டும் கட்ட அமைப்பதற்காக அவர்கள் முற்பட்டும் பொழுது அந்த இடம் முழுக்க யத்தீம்களுக்குரிய இடமாக ஆகிவிட்டது. யத்தீம்கள் அனாதைகள் தங்கும் இடமாக பைத்துல் முகத்தஸை சுற்றியுள்ள பகுதி பைத்துல் முகத்தஸ் எல்லாம் மாறிவிட்டது. இவர்கள் அரசர் என்பதனால் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி மக்களை அப்புறப்படுத்தி விட்டு பைத்துல் முகத்தஸை கட்ட துவங்கிவிட்டார்கள். காலையிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் மாலையானால் இடிந்து விழுந்துவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கான் இல்லையா, அவங்களுக்காக ஜின்னு வேலை செய்யும். அப்போ ஜின்னு கட்டக்கூடிய கட்டிடம் எப்படி காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள முழுமையாக கட்டப்பட்டு விடும். அப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மாலையானால் விழுந்து விடும். இதுபோன்று தொடர்ந்து காலையில் கட்டப்பட்ட கட்டிடம் மாலையானால் விழுந்து விடுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றார்கள், துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இல்லம் உனக்காக வேண்டி கட்டப்படுகின்றது, ஏன் இத்தகைய சோதனை என்று கேட்டதற்கு, என்னுடைய இல்லத்தை நீ அரசன் என்பதற்காக ஆக்கிரமித்து கட்டுகின்றாய், அதற்குரிய தொகையை, அதற்குரிய காசை, விலையை நிர்ணயித்து நீ அதற்குரியவர்களுக்கு நீ கொடுத்துவிட்டு கட்டினால்தான் அது செல்லும் என்று அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல, பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துடைய மதிப்பை விட பல மடங்கு செல்வங்களை கொட்டி குவித்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு விலைக்கு வாங்கி பைத்துல் முகத்தஸை கட்டுகின்றார்கள். அப்பொழுதுதான் கட்டிடம் நிறைவு பெறுகின்றது. பைத்துல் முகத்தஸ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பைத்துல் முகத்தஸ் முழுக்க இன்னைக்கு எல்லாம் தாஜ்மஹாலை பார்த்து ஆச்சரியப்படுறோமே, பைத்துல் முகத்தஸ் 1000 தாஜ்மஹாலுக்கு சமம். முழுக்க வைடூரியங்களாலும் மாணிக்க கற்களினாலும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொக்கிஷங்களால் நிரப்பப்பட்டு கட்டப்பட்டது தான் பைத்துல் முகத்தஸ். இதையெல்லாம் தாண்டி எப்படி காபத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதோ அதே போன்று பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல்லை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலிருந்து இறக்கி வைத்திருக்கின்றான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலிருந்து இறக்கி வைத்திருக்கின்றான். கியாமத் நாளின் பொழுது அந்த கல்லில் இருந்து ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கல்லில் இருந்து ஒரு பொருளை எடுத்து தான் சூர் ஊதுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிகு பைத்துல் முகத்தஸ் பிற்காலத்திலே புக்து நசரால் நாசம் செய்யப்பட்டு ஏறத்தாழ 80 வண்டிகள், அந்த அரசர்கள் வைத்திருக்கக்கூடிய 80 வண்டிகள் முழுக்க பைத்துல் முகத்தஸிலே இருந்த வைரம், வைடூரியம், மாணிக்கங்களை கொள்ளையடித்து சென்றான். இன்று வரை பைத்துல் முகத்தஸுக்கு அதை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏராளமான சோதனைகள் இருக்கின்றது. நம்முடைய கரங்கள் அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் உயர்த்துகின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸை எப்படி மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதாலும் மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவிலே நாம் தொழுதாலும் எந்த அளவுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கின்றதோ அதே அளவு சிறப்பு நன்மை பைத்துல் முகத்தஸிலும் இருக்கின்றது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த இடத்தில் வந்து துஆ கேட்டால் நீ நிச்சயமாக என்ன துஆ கேட்டாலும் அதை கபூல் செய்ய வேண்டும் என்று துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டான். யா அல்லாஹ், பாதுகாப்பை நாடி வரக்கூடியவர்களுக்கு நீ முழுவதுமாக இந்த இடத்திலே உள்ளவர்களுக்கு வந்து அடைந்து விட்டால் அவருடைய எல்லா பயத்தையும் நீக்கி நீ பாதுகாப்பை தர வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். பாதுகாப்பு தரப்பட்டது. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹரமிலே 8 நாட்கள், அதாவது 40 வக்துகள் தொழுதால் நம்முடைய துவாக்கள் என்ன துவா கேட்டாலும் நமக்கு கபூல் ஆகும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். ஆனால் பைத்துல் முகத்தஸிலே ஒரு நாள் நோன்பு வைத்தால் 8 நாட்கள் தொழுதால் நம்ம விட்டும் நரக நெருப்பு தீண்டாது, பராத்து மினன் நார் நமக்கு கிடைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் பைத்துல் முகத்தஸில் ஒரே ஒரு நோன்பு வைத்தால் பராத்து மினன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்துவிடும். அதே சமயம் பைத்துல் முகத்தஸிலும் சரி, மஸ்ஜிதுல் ஹரமிலையும் சரி, மஸ்ஜிதுல் நபவிலே நாம் அங்கே சென்றதற்கு பிறகு ஒரு குர்ஆனை முடித்துவிட்டு நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் நபிமார்களுக்கு எத்தகைய அந்தஸ்தை கொடுத்தான். அனைத்து நபிமார்களும் முஸ்தஜாபு
துவா, அவர்கள் என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் என்ற பட்டம் நபிமார்களுக்கு இருக்கின்றது. அந்த பட்டம் ஒரு சாமானிய முஃமினுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸிலும் மஸ்ஜிதுல் ஹரமிலும் மஸ்ஜிதுல் நபவியிலும் சென்று ஒரு குர்ஆனை முடித்துவிட்டு நாம் கேட்டால் அந்த அந்தஸ்தை நாம் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இதுபோன்று பல்வேறு நிகழ்வுகள் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு பெருமானார் ஒவ்வொன்றாக அதை படிப்பினையாக தன்னுடைய சமுதாயத்துக்கு பெருமானார் எத்தி வைத்தார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இதுவரை நம்ம பார்த்தது முழுக்க வெறும் பெருமானாருடைய மேராஜின் தரைவழி பயணம். இதற்கு இஸ்ரா என்று சொல்வார்கள். இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பரிசுத்தமான ரப்பு இரவிலே மக்கா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, அதாவது காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை தன்னுடைய நபியை அழைத்து சென்றானே என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதை மறுக்கக்கூடியவர் காஃபிர். இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய மிஅராஜ் சம்பவத்தில் பயணத்தில் தரைவழி பயணத்தை மறுக்கக்கூடியவர் காஃபிர், குர்ஆனுடைய ஆயத்தை மறுத்ததன் காரணமாக. இதற்கு பிறகு பெருமானாருடைய வான்வெளி பயணம் தரையிலிருந்து அல்லாஹ்வை என்று தரிசித்தது, இது முழுக்க ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை மறுக்கவர் ஃபாசிக், பெரும்பாவி ஆவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.